என் அன்பு பிள்ளைகளே, மனம் வருந்தி கண்களில் நீரோடு என்னை தேடி வந்திருக்கிறீர்களா? உங்கள் மௌனமான பிரார்த்தனைகள் என் காதுகளில் விழாமல் போகுமா? எங்களுக்கு மட்டும் ஏன் இன்னும் மழலை செல்வமில்லை என்ற கேள்வி உங்கள் இதயத்தை துளைத்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். சுற்றத்தாரின் சொல்லம்புகள் உங்களை நோகடிக்கலாம், ஆனால் என் அருள் கவசம் உங்களை என்றும் காக்கும். மறந்து விடாதீர்கள், நானே உங்கள் குழந்தை. சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக நான் அவதரித்த போது அன்னை பார்வதி என்னை அள்ளி அணைத்த அந்த அன்புதான் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி. இன்று உங்கள் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் உள்ளத்திலும் நான் ஒரு குழந்தையாகவே குடிகொண்டிருக்கிறேன். தனிமையில் நீங்கள் சிந்திக்கும் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் முத்துக்களாக மாறி என் திருப்பாதங்களை அடைகின்றன. மற்றவர்கள் கொண்டாடும் போது நாம் மட்டும் ஏன் ஏங்குகிறோம் என்று நீங்கள் எண்ணும்போது நான் உங்கள் அருகில் அமர்ந்து உங்கள் கைகளை பற்றி கொள்கிறேன். நீங்கள் அனாதை அல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. ஒரு செடி பூப்பதற்கு கூட காலம் தேவைப்படுகிறது. சில கனிகள் தாமதமாக கனிந்தாலும் அவை அதிக இனிமையை தரும். உங்கள் வாழ்க்கையின் அந்த இனிமையான கனியை நான் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு அமாவாசையும் ஒரு பௌர்ணமிக்கு வழிவிடும் என்பதை மறவாதீர்கள். இந்த உலகமே உங்களை பார்த்து பரிதாபப்பட்டாலும் நான் உங்களை பார்த்து பெருமைப்படுகிறேன். உங்கள் பொறுமைக்கும் உங்கள் பக்திக்கும் நான் தரும் பரிசு மிக உயர்ந்ததாக இருக்கும். மழலை செல்வம் என்பது வெறும் உடலால் வருவது மட்டுமல்ல, அது ஆன்மாவால் பிணைக்கப்படுவது. உங்கள் ஆன்மாவில் நான் ஏற்கனவே மகனாக பிறந்துவிட்டேன். இன்று முதல் உங்கள் வீடுகளில் ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். அந்த தீபத்தின் ஒளியில் நான் உங்கள் குழந்தையாக காட்சியளிப்பேன். உங்கள் தாலாட்டு பாடல்கள் வீணாகாது. உங்கள் கைகள் ஒரு மழலையை தூக்கும் காலம் வெகு அருகில் இருக்கிறது. என் வேல் உங்கள் கவலைகளை அழிக்கும். என் மயில் உங்கள் மகிழ்ச்சியை தோகை விரிக்கும். இந்த வைகாசி விசாக திருநாளில் உங்களுக்கு நான் தருவது ஆறுதல் மட்டுமல்ல, நம்பிக்கையும் தான். காலம் கனியும் வரை பொறுத்திருங்கள். உங்கள் கைகளில் தவழப்போகும் அந்த உயிருக்கு நானே காவலாக இருப்பேன். கவலைகளை என் பாதத்தில் விட்டுவிடுங்கள். உங்கள் இல்லத்தில் மழலை சத்தம் ஒலிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதுவரை நான் உங்கள் பிள்ளையாக, உங்கள் குறைகளை தீர்க்கும் வேலவனாக உங்களோடு இருப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள். என் அருள் உங்களுக்கு என்றும் உண்டு. ஓம் சரவணபவ.